வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாம் இதுவரை பெற்ற வெற்றிகள் தந்த ஊக்கத்தோடும் போராட்டங்களால் பெற்ற துணிவோடும் 2026 மாபெரும் வெற்றியை நோக்கி முன் செல்கிறோம். அமைதியும் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் புதிய வெற்றிகளும் நிறைந்த ஆண்டாக 2026 அனைவருக்கும் அமைந்திட வேண்டுமென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து. தமிழ்நாட்டின் நிதி உரிமை, வரி உரிமை, சட்ட உரிமை என அனைத்திற்கும் பாஜக அரசிடம் போராடுகிறது திமுக அரசு. போராட வேண்டிய எதிர்க்கட்சி சரணாகதி அடைந்து சாய்ந்து கிடக்கிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். எஸ்ஐஆர் பணிகள் மூலம் அதிமுகவினரின் ஒரு வாக்கு கூட விடுபட்டு விடக்கூடாது என மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. ஐடி விங் ஊழியர்களும் தங்களது பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் 6வது நாளாக போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி அரசுக்கு எதிராக முழக்கம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது. அனுமதியின்றி பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டதால் காவல்துறையினர் நடவடிக்கை. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் இடைநிலை ஆசிரியர்களுடன் முதலமைச்சர் தனிச் செயலாளர் மற்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல். திருப்பரங்குன்றம் மலைக்கோயில் தீபத்தூண் தொடர்பான தீர்ப்பை ஏற்காதது முட்டாள்தனம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பரபரப்பு பேட்டி. Who are propagating this kind of theory, they are fool, they are misunderstood. Let Lord Shiva forgive. தமிழகத்தில் கஞ்சா பயன்பாடு பூஜ்ஜியமாக குறைந்துள்ளது என சுகாதாரத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருப்பது வடிகட்டிய பொய். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் கஞ்சா இல்லை, போதை வஸ்துகள் இல்லை, இன்றைக்கு எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உணர்வார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஜனவரி 6ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் காலை 11 மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கும் என தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்படும் கரும்பை உழவர்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டுமென அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். உழவர் நலன் கருதி குடும்பத்திற்கு 2 கரும்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்குள் அத்துமீறிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்கு சேகரித்த நபர். கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சென்னை மெரினா, சாந்தோம், நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரைகளில் கடலில் இறங்கவும் குளிக்கவும் காவல்துறை தடை.
புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு போலீசார் நடவடிக்கை. இரண்டாயிரத்தி 26 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று முதல் நாளை வரை போக்குவரத்து மாற்றம். இன்று இரவு 10 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை மேம்பாலங்கள் மூடப்படும் என அறிவிப்பு. புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை. போதை தெளியும் வரை வாகனம் மீண்டும் வழங்கப்படாது எனவும் டிஐஜி சத்யசுந்தரம் எச்சரிக்கை. ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் கணிப்பு. விழுப்புரம் அருகே முட்டை ஏற்றிச் சென்ற லாரி அரசு பேருந்தை முந்திச் செல்ல முயன்றதால் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த விபத்து. 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 20,000 முட்டைகள் உடைந்து சேதம். புத்தாண்டு பண்டிகையினையொட்டி தமிழ்நாடு முழுவதும் மலர் சந்தைகளில் பூக்களின் விலை கடும் உயர்வு. மல்லிகை பூ கிலோ 4,000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் கிலோ 3,000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ கிலோ 2,000 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 குறைவு. 1 கிராம் 12,550 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,400,000 ரூபாய்க்கும் விற்பனை. குமரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்குள் புகுந்து பைக்கில் வீலிங் செய்து ரீல்ஸ் எடுப்போம், முடிந்தால் போலீசார் பிடிக்கட்டும் என வீடியோ வெளியிட்ட இளைஞர். போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் இனிமேல் இதுபோன்ற செயலில் ஈடுபட மாட்டேன் என மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியீடு. 28/12/2025 ராத்திரி நேரத்தில் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி ஸ்பீடாகவே சாகசம் முடிவுன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வீடியோ பகிர்ந்தோம். சோசியல் மீடியாவில் பகிர்ந்தது போலீஸ்காரங்க பார்த்து எங்களை கூப்பிட்டு அறிவுரை தந்தாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது யாரும். நாங்களும் எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ண மாட்டோம், நீங்களும் யாரும் பண்ணாங்க. சோசியல் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணுறோம். உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்று இந்தியா அசத்தல். 2025-2026 நிதியாண்டின் 2ஆம் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 8.2 விழுக்காடு வளர்ச்சி என மத்திய அரசு அறிக்கை. டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் முதன்முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி தேர்வு. பாரம்பரிய கலையான டெரகோட்டா என்ற தலைப்பில் இந்த அலங்கார ஊர்தி இடம்பெறுகிறது. அதிவேகமாக செல்லும் வந்தே பாரத் ரயிலுக்கான சோதனை ஓட்டம் வெற்றி. ரயில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்த போதும் கூட தண்ணீர் சிதறாமல் இருப்பது தொடர்பான வீடியோவை பகிர்ந்தார் அஸ்வினி வைஷ்ணவ். பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க இன்றே கடைசி நாள் என வருமான வரித்துறை அறிவிப்பு. இணைக்க தவறினால் பான் எண் செல்லாது என்று அறிவிக்கப்படும் என வருமான வரித்துறை எச்சரிக்கை. உலகமெங்கும் புத்தாண்டை கொண்டாட தயாரான மக்கள். சிறப்பு டூலை வெளியிட்ட கூகுள் நிறுவனம். ஐசிசி T20 தரவரிசையில் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஷபாலி வர்மா 6வது இடத்திற்கு முன்னேற்றம். இலங்கைக்கு எதிரான தொடரில் சிறப்பாக செயல்பட்டதை அடுத்து முன்னேறினார்.